அட பாவிங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் நிறைய விஷயங்கள் நமக்கே ஷாக் ஆகிற மாதிரி அப்பப்போ நடந்துகிட்டே இருக்கும். சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லவரா கெட்டவரா நமக்கே புரியாத மாதிரி சில சமயங்களில் நடந்துப்பார். கிட்டத்தட்ட மனோஜை ஒரு ஹீரோவாக வச்ச மாதிரி, சிறகடிக்க ஆசை மனோஜை ஹீரோவாக வச்ச மாதிரி தான் இங்கே இவருடைய கதாபாத்திரமே. இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்க நிலமையில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, கார்த்திகாவை நம்பாத, கார்த்திகா காலவாரி விட்டுருவாங்கிறத ஆரம்பத்துலேருந்து எல்லாரும் சொன்னாலும் கூட சேரன் தன்னுடைய நல்ல மனசால் அவங்களுக்கு வந்து அப்பப்போ வீட்டுக்கு வரும்போது வந்து நல்லா பேசுகிறது அப்படிங்கலாம் செஞ்சுட்டு இருந்தார். அவங்க காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட இவர் எந்த ஒரு திருப்பி ரெசிப்ரோகேட்லாம் பண்ணல. நானும் காதலிக்கிறேன்னு சொன்னதில்லை, ஒரு தடவை கூட ஒரு ஹோப் கொடுத்ததில்ல, எதுவும் இல்லை. ஆனால் இப்போ கடைசியில் வந்து அவங்க வந்து கட்டி பிடிச்சிட்டு போனதுக்கு இவங்க ஜெயிலில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. ஸோ இப்போ வந்து 4 பேர் அண்ணன் தம்பியும் வேறு மொத்தமாக கூப்பிட்டு போய் உங்கள் அப்பாவை அடித்தாங்கிற கேஸு, இதுக்கப்புறம் தப்பாக நடந்துக்கிட்டாருங்கிற கேஸு, இது எல்லாத்தையும் நடந்து முடிய அவனுங்க அவ்வளோதான் ஜெயிலுக்கு போயிட்டானுங்க. இதுக்கப்புறம் நீ ஒழுங்காக வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, நீங்கள் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆள் வராங்க அப்படின்லாம் எல்லாம் பேசி ஒழுங்காக ரெடியாகும் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்க கார்த்திகாவை ரெடியாக்கி அவங்க அம்மா உட்கார வைக்க, இந்த சமயத்தில் நிலா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டக்குன்னு அங்கே கிளம்பி போயிட்டு இது முழுக்க முழுக்க ஒரு பொய் கேஸு, இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுகிட்ட ஒரு தப்பாக நடந்துக்கல, அந்த பொண்ணு தான் வந்து கட்டி பிடிச்சாங்கிறத நான் பார்த்தேன், நான் பார்த்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியும், நான் சாட்சியாக சொல்கிறேன், தயவு செஞ்சு விசாரிங்க அப்படின்னு உடனே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆளுங்கள்லாம் கூட்டு வந்துட்டு டபக்குன்னு இங்கே ஆள் நிற்க வச்சு சரி வந்து அந்த பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்னா இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வெளில போய் நாங்கள் சொன்னதுக்கு மாற்றி ஏதாச்சும் நீ சொன்ன அப்படின்னா நாங்கள் 2 பேருமே வந்து அவ்வளோதான், இதோட எங்களை நீ பார்க்குறது கடைசியாக இருக்கும் அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிக்க, அந்த பயத்தோடையே இப்போ கார்த்திகா வெளில வந்து நிற்கிறாங்க. இப்போ உள்ளார அம்மா அப்பா எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. வெளியே இவங்க ஆமான்னு தலையாட்டினாங்க அப்படின்னா வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொன்னால் சேரன்லேருந்து மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ளார உட்கார வச்சு லாடம் கட்டிடுவாங்க. இவங்களுக்கு பெரிய கேஸ் ஆகி இருக்கிற வேலைகள்லேருந்து அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டம் ஏற்கனவே இருக்குது. இதில் கூட ஒரு தேவையில்லாத கஷ்டமாக கார்த்திகாவால் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல கார்த்திகா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ஸ்ட்ராங்காக வந்து ஒரு முடிவு எடுத்து பேசி ஆமாம் நான் வந்து நான் தான் போய் கட்டிப்பிடிச்சேன், அவர் என்கிட்ட தப்பாலாம் நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா தான் அந்த மாதிரி பொய்யான கேஸ் கொடுத்தாங்கன்னா இவங்களை மிரட்டிட்டு ஏன் அப்படி பண்ணீங்கன்னா அவங்கள திட்டிட்டு விட்டுருவாங்க, அது கேஸ் ஆகாது. ஆனால் இவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து என்ன செய்ய போகிறாங்க, ஏது செய்ய போகிறாங்கிற கேள்வி இருக்குது. அவங்க எப்படி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண போகிறாங்களா, இல்லை குறைக்கும் நாய் கடிக்காதுங்கிற மாதிரி வெறும் வாய்ப்பேச்சில் பேச இவங்க நிம்மதியாக கார்த்திகா இங்கே வந்து சேரனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சம்பவங்கள் ஏற்படுமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.